முன்னாள் நிதி அமைச்சர். அந்த காலத்தில் இருந்துக்கார், காங்கிரஸ் கட்சியில் இருந்துக்கார். காரைக்குடி செட்டியார். அவருக்கும் பையனுக்கும் ஏற்கனவே ஊழல் வழக்கு இன்னும் இருக்குது. வெளிநாட்டு போகக்கூடாதெல்லாம் தடையெல்லாம் போட்டாங்க. அவ்வளோ கெடுபடியானவங்க இன்னும் இருக்கிறாங்க. ஊம குசும்புன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. கேஸ் தட்டுப்பாடு, எல்ஜி தட்டுப்பாடு இருக்குதுன்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கப்பலில் 7 கப்பல் வரைக்கும் வந்துருச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக தான் குறைக்க முடியும். திடீர்னு ஒரு நாட்டில் போர் நடக்கு. யார் போராடுறா? ஒரு இஸ்லாமிய நாடும் ஒரு கிறிஸ்துவ நாடும் போராடுது. இந்து மக்கள் என்ன செய்வாங்க? கேஸ் தட்டுப்பாடு வந்துருச்சுல்ல, இதை யார் சமாளிக்கிறது? இந்து பாஜக தானே சமாளிக்குது. அதை பற்றி சொல்லாமல் இந்த செட்டியார் சொல்லுகிறார், இது எத்தனை நாளைக்கு காணும்? இது 3 நாளைக்கு தானே காணும். நீயா கொண்டு வந்து கொடுக்க போகிறீங்க? சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஆட்சியில் இருக்குது, அவங்க பார்த்துக்க மாட்டாங்களா? பாகிஸ்தானில் போர் நடக்கும்போது எங்கே போனீங்க? எது ட்ரோன் அனுப்புனாங்களே, 2 பெண் வீராங்கனைகள் சென்று கூட தாக்கினார்களே, அதை பற்றியெல்லாம் பேசவில்லை. குறைகளை மட்டுமே சொல்லி கொண்டிருக்கக்கூடிய முன்னாள் காங்கிரஸ் நிதி அமைச்சர் செட்டியார். அவர் செட்டியார் தான், நான் பிள்ளையவான். வித்தியாசம் அவ்வளோதான். அடுத்தபடியாக